அவன் தலையெழுத்து. அவனை படைத்தவனே வந்தாலும் இதை மாற்ற முடியாது என்று இருவர் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சென்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அடியேன், ஏன் மாற்ற முடியாது? நமது தூப்புல் வள்ளல் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தில் 50வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை சொல்லும்போது, பரிசர வினதானா மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமைசி சௌரே பாதுகேதம் சுவர்ணம் குஹஜன விதூரே சத்பதே லப்தவிருத்தேகே கொனு கலு விதிதஸ்தே கோபியசோ தாதுவாதக என்று குறிப்பிடுகிறார். முன்காலத்தில் சில மந்திரவாதிகள் ரசவாதம் செய்து தருவதாக சொல்லி பித்தளையை தங்கமாக மாற்றி தருகிறேன் என்று நம்மை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் பாதுகையை வினயத்துடன் ஆராதித்தால் அது நமது தலையில் உள்ள கெட்ட எழுத்தை கூட நல்லதாக மாற்றிவிடும் என்கின்றார். துர்வர்ணம் என்றால் கெட்ட எழுத்து என்றும், வெள்ளி என்றும், சுவர்ணம் என்றால் நல்ல எழுத்து என்றும், தங்கம் என்றும் வடமொழியில் பொருள் உள்ளது. ஸ்ரீ பாதுகாதேவி வெள்ளியை தங்கமாக மாற்றிவிடும் நல்ல ரசவாதம் தெரிந்தவள் என்று கூறி நம் அனைவரையும் ஸ்ரீ பாதுகாதாசர்களாக மாற்றிவிடுகிறார் நமது ஆச்சாரியன். மேலும் பாதுகையை வணங்காதவர்கள் தலையில் நல்ல எழுத்து எழுதியிருந்தாலும் அது கெட்டதாக மாறிவிடும் என்று நம்மை எச்சரிக்கின்றார்.